இல்லாட்டி ரொம்ப ஹாட்டா இருக்குன்னு சொல்லிட்டாரா? அதற்கு தெர்மாமீட்டர் வச்சு மெஷர் பண்ணியோ, இல்ல தொட்டு பார்த்தோ சொல்லக்கூடியது இல்ல. அது ஒரு ஸ்பெஷல் ஸ்கேனோட ரிப்போர்ட். இந்த ஸ்கேனோட ரிசல்ட் உங்க வாழ்க்கையே மாத்தலாம். ஸோ உங்க பிளட்ல இந்த தைராக்சின் லெவல்ஸ் அதிகமா இருந்தா, உங்க டாக்டர் இந்த ரேடியோ நியூக்ளியோடைட் ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. இதுல ஒரு சேஃப் ரேடியோ ட்ரேசர் உங்க உடம்புல செலுத்துவாங்க. இந்த ஹாட் நாடியூல்ஸா இருந்தா, இந்த ரேடியோ ட்ரேசர கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணி, ஸ்கேன்ல உங்க நாடியூல்ஸ் ரொம்ப பிரைட்டா தெரியும். அதனால தான் இது ஹாட் நாடியூல்னு சொல்றோம். ஹாட் நாடியூல்ஸ்ல நல்லது என்னன்னா, அது கேன்சரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனா உங்க தைராய்ட ஓவர் ஆக்டிவா வேலை செய்ய வச்சு, உங்களுக்கு நெஞ்சு படபடப்போ, எடை குறைச்சலோ, இல்ல ஆங்ஸைட்டியோ ஏற்படுத்தலாம். இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த ஹாட் நாடியூல்ஸ் எல்லாமே அறுவை சிகிச்சை இல்லாம இந்த தைராய்டு நாடியூல் அபலேஷன் மூலியமாவே சரி செஞ்சு முடியும். அதே இந்த கோல் நாடியூல்ஸ் இந்த ரேடியோ ட்ரேசரை அப்சர்வ் பண்ணாது. ஸோ ஸ்கேன்ல ரொம்பவே டார்க்கா தெரியும். பட் இந்த கோல் நாடியூல்ஸ் புற்றுநோயா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கோல் நாடியூல்ஸ் எல்லாமே இந்த எஃப்என்ஏசி டெஸ்ட் பண்ணி அது புற்றுநோயா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ உங்க தைராய்டு நாடியூல் ஹாட் ஆர் கோல்டுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் எல்லாமே. இது ஒரே ஒரு வார்த்தை தான். பட் உங்க மொத்த ட்ரீட்மெண்ட்டே மாத்திடும்.